நான் என் கிளாஸில் 3வது ரேங்க் வாங்கினேன். 4வது இல்லை 5வது படிக்கும்போது வீட்டில் செம அடி விழுந்துச்சு. அது ஒன்றும் மோசமான ரிசல்ட் கிடையாது. 40-50 பேர் இருக்கிற கிளாஸில் 3வது ரேங்க். ஆனாலும் அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், இவ என் தங்கச்சி. இவ ஒரு தடவை கூட ஒத்த இலக்க ரேங்க் வாங்கினது இல்லை. ஆனால் சந்தோஷமா அவளோட ரிப்போர்ட் கார்டை எடுத்துட்டு வருவா. உள்ள வந்து அதை தூக்கி போட்டுட்டு பெட்டில் படுத்து உருள ஆரம்பிச்சிருவா. ஆனால் அவளை யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அவ எப்பவும் சந்தோஷமாவே இருக்கா. நான் ராப்பகலா முழிச்சு படிக்கிறேன். அவ குரட்டை விட்டு தூங்குறா. அவ கிளாஸ்ல 13வது ரேங்க் வாங்குறா. நான் 3வது ரேங்க் வாங்கினேன். அவ அப்பவும் சந்தோஷமா இருக்கா. எனக்கு அடி விழுது. இது சரிப்பட்டு வராது. என் அம்மா சொன்னாங்க, நீ அவளை விட ரொம்ப மோசமா பண்ணியிருக்க. எனக்கு அப்போ அது புரியல. இப்போ எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட திறமை இருந்து அதை நீங்க முழுசா பயன்படுத்தலைன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஏன்னா ஒரு மனுஷனா உங்களோட ஒரே கடமையில நீங்க தோத்துட்டீங்க. உங்க திறமையை வெளிக்கொண்டு வர்றது தான் அதுதான் உங்களோட ஒரே தர்மம்.